எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து மட்டன் கறி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? நான் இங்கே வந்து 1/2 கிலோவுக்கு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். மட்டனில் சில சமயம் வந்து ஒரு மாதிரி கவிச்ச ஸ்மெல் வரும். அப்படி கவிச்ச ஸ்மெல் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து மட்டனை 2-3 தடவை மஞ்சத்தூள் லைட்டாக உப்பு போட்டு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கவிச்ச ஸ்மெல்லே இல்லாமல் போயிடும். ஸோ மட்டனை இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் நாம் இங்கே 3 டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்க்க போகிறோம். வெங்காயம் ஒரு நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி வெள்ளைப்பூடு ஒரு 2 டேபிள் ஸ்பூன்கிட்ட இடித்து வச்சுருக்கேன். 2 தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நாம் வந்து இந்த மட்டன் குழம்புக்கு சேர்க்க போகிற மசாலா. இந்த மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாமா? இது ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே பண்ணிடலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறேங்க. கொத்தமல்லி விதை 1 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்துக்கிறேங்க. ஜீரகம் 1 டீஸ்பூனுக்கு, சோம்பு 1/4 டீஸ்பூனுக்கு, அப்புறம் மிளகு இருக்கு இல்லையா, நல்ல மிளகு வந்து அது 1 டேபிள் ஸ்பூனுக்கு, 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் பட்டை, அந்த கிராம்பு 2, ஏலக்காய் 2 எடுத்துக்கிறேங்க. அப்புறம் கடுகு 1 டீஸ்பூனுக்கு, அப்புறம் வந்து கசகசா இருக்கு இல்லையா, அது 1 டீஸ்பூனுக்கு. இது எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எண்ணெய் சேர்க்காமல் ஒரு பேனில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறோம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் கடுகையும் கசகசாவையும் போடணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சா? இல்லைன்னா கடுகும் அந்த கசகசாவும் வெடித்து வெளியே வந்துடும். என்கிட்ட வந்து ஜீரக பொடி இருந்தனால போட்டேன். உங்கள்கிட்ட முழு ஜீரகம் இருந்தால் அதையும் சேர்த்து வறுத்துங்க. அதோட 4 தொலியை எடுத்துட்டு பாதாமை போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பொடியாக எடுத்துக்கிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 1/2 டீஸ்பூனுக்கு வந்து மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? முதல்ல நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம். ஸோ எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. அது இந்த மாதிரி ஓரளவு ப்ரௌனாக வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டு ஒரு நிமிஷம் வதக்குங்க. அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அந்த தக்காளி பழத்தை போட்டு லைட்டாக உப்பு சேர்த்துருங்க. ஏன்னா நமக்கு வந்து தக்காளி பழம் சீக்கிரம் குக் ஆகணும், நல்லா சீக்கிரம் மசிஞ்சிட கூட செய்யும், அதனால தான். ஸோ நல்லா இப்போ தக்காளி பழம் நல்லா மசிஞ்சிருச்சா? இப்போ நாம் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா பொடி, வீட்டிலே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா பொடி சேர்க்குறோம். மசாலா பொடி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மஞ்சத்தூள் இருக்குல்லையா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து அந்த கறி கழுவி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கறியை இதில் சேர்த்து நல்லா ஒரு கலக்கி விட்டதுக்கப்புறம் அந்த ஜாரில் கொஞ்சம் மசாலா தூள் ஊட்டிகிட்டு இருக்கு, அதில் தண்ணி சேர்த்து நான் இதில் சேர்த்துறேன். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து உப்பை செக் பண்ணிவிட்டு ஒரு 10 விசில் வர அந்த குக்கரை விட்டுருங்க. 10 விசிலுக்கு அப்புறம் அப்படியே விட்டுருங்க. அது வந்து ஆவி இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே இருக்குது. உங்களுக்கு இந்த பதத்தில் போதும், ஏன்னா கறி எல்லாமே வெந்துருச்சு. இந்த பதத்தில் போனால் நீங்கள் இப்போவே நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் கட்டியாக ஆக்க போகிறேன். ஸோ அடுப்பை ஆன் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விடுங்க. ஒரு 4 நிமிஷம் வரும், அதுக்கு மேலே வராது. கொதிச்சனா இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி கெட்டியாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மட்டன் கறியை நீங்கள் வந்து சப்பாத்தி, பரோட்டா இருக்கு இல்லையா, பரோட்டாக்கு நல்ல காம்பினேஷன், இல்லைன்னா பிரியாணி ஏதாவது வச்சு சாப்பிட்லாம். இட்லி தோசை கூட ரொம்ப நல்லா போகும். ஏன்னா நம்ம வந்து இதில் ரொம்ப அருமையான ஸ்பைசஸ்லாம் சேர்த்துருக்கோம், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இல்லை நம்ம கடுகு, கசகசா, பாதாம்லாம் சேர்த்துருக்கோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோஸ் அன்னைக்கு பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.